வணக்கம் ஃப்ரெண்ட்ஸுகளா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சின்ன பிள்ளையில 1990களில் என்னெல்லாம் இருந்துச்சு, இப்போ என்னெல்லாம் இல்லை அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஞாயிற்றுக்கிழமை பூரி சுட்டா எங்கள் வீட்டு கதவை பூட்டிக்கிடுவோம். ஏன்னு கேட்டால் மாதத்தில் ஒரு நாள் அந்த ஞாயிற்றுக்கிழமைதே நாங்கள் பூரி போடுவோம். இப்போ அப்படியா இருக்குது. நினச்சா பூரி, நினச்சா இட்லி. இட்லி எப்போ தெரியுமா போடுவோம் எங்கள் ஊரில்? என்னைக்காவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை நல்லா எங்கள் அம்மா மத்தியானம் ஊற போட்டு உரலில் போட்டு ஆட்டும். அதை தள்ளுறதுக்கு நாங்கள் ஒரு ஆள், ஆட்டுறதுக்கு எங்கள் அம்மா ஒரு ஆள். இப்படி குடும்பத்தோட கலகலகலன்னு சிரித்து பேசிக்கிட்டே மாவாட்டுவாங்க. அது அந்த காலம். இப்போ அப்படியா இருக்குது. அப்படி கிரைண்டரில் அள்ளி போட்டு இப்படி காதில் கெட்பணும் சொல்லிக்கிட்டு பாட்டு கேட்டுக்கிட்டேல மாவரைக்கிறாங்க கிரைண்டரில். அந்த கல்லில் அரைச்ச ருசி இந்த கிரைண்டரில் அரைச்சா வருமாங்க? நோய் தாங்க வருது. உண்மையா இல்லையா நீங்களே சொல்லுங்கள். அப்புறம் தீபாவளின்னு வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், முறுக்கு அதிரசம் நல்லா அதிரசைய உரலில் போட்டு இடித்து வண்டு கட்டி மாவரைச்சி புளிக்க வச்சு கருப்பட்டி கிண்டி அதிரசம் கிண்டுதுன்னு அந்த காலம். இப்போ தீபாவளிக்கு என்ன செய்கிறாங்க? வீட்டில் யாருங்க பலகாரம் சொல்கிறாங்க? இப்படி போனை எடுக்கிறாங்க. அதிரசம் 1/2 கிலோ, முறுக்கு 2 கிலோ, இப்படி தட்டி டோட்டல் போட்டு வாங்கிட்டு போயிடுறாங்கல்ல. நெசமாக பொய்யா சொல்லுங்கள். நல்லா சீயக்காய் போட்டு எங்கள் அம்மா நல்லா தலைக்கு குளிக்க விடுங்க. ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை வாரம் ஞாயிற்றுக்கிழமைன்னு வச்சுக்கோங்களேன். நல்லா சீயக்காய் அப்படி தலையில் வச்சு தேய்ச்சி எங்களை குளிக்க ஊற்றி நம்மகிட்ட பேரே வெயிலில் நிற்க வச்சு காய வைக்கும். இப்போ அப்படியே ஒரு டப்பாவில் சாம்பை பிரிக்கி அப்படி தேய்ச்சி தலை எங்கெங்கே காய வைக்கிறாங்க? வெயிலில் போய் நின்று தலை காய வைக்கிறாங்க. என்னமோ மிஷின் வச்சுருக்காங்க, பல்லுன்னு காற்று வருது. அந்த காற்றுல இப்படி வைக்கிறாங்க, முடி காஞ்சி வருது. அப்புறம் கீழே குண்டிக்கு கீழே முடி கிடக்கும் அப்போ உள்ளவங்களுக்கு. இப்போ எங்கெங்கே முடி கிடக்குது சொல்ல? இது வரைக்கும் வெட்டி விட்டுக்கிட்டு இப்படி ஆட்டிக்கிட்டுலாம் திடுறாங்க. நெசமாக பொய்யா சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் அம்மா ஒரு நாளும் ஹோட்டலில் சோறு வாங்கி கொடுத்ததில்ல. வாங்கியே கொடுக்காது எங்கள் அம்மா. என்னைக்காவது ஒரு நாள் ஆசைப்பட்டா ஹோட்டலில் 2 புரோட்டா அதுவும் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து திம்போம். இப்போ உள்ளவங்க சோறாக்குறதுக்கு அலுப்பட்டுக்கிட்டு ஃபோனில் இப்படி தட்டுறாங்க, வீட்டுக்கு கொண்டு வந்து சோத்தை கொடுத்துட்றாங்க. அவன் என்ன கருமத்தில் போட்டு வதக்குனானோ என்னத்தை செஞ்சானோ அதையும் திங்கிறீங்க. இன்னும் நிறைய இருக்குது, அது நாளைக்கு வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, பாய்.